பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஒரே கார்ல கிளம்பிட்டோம். நீங்க தாமா பயங்கரமா கிளம்பி வந்துக்கிற. அதிர்ஷ்டத்துல விளக்கேத்தனா அதிர்ஷ்டம் வருமா? எல்லாம் கும்பலா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றோம் சமைச்சு முடிச்சுட்டு. வேற லெவலா இருக்கு. இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலாப்பழம் வாங்கி வந்திருக்கோம். இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம். சாமி பார்த்துட்டு வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். உட்காந்துட்டு கிளம்ப போறோம். இந்த அடுப்புலாம் கோலம் இருக்குது. கோலம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இங்க பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்ல காய்ச்சிக்கு காலிஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பறிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் பொங்கல் வைக்கிறதுக்காக கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ஃபேமிலியா வந்து விறகுலாம் எடுத்துட்டு சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு வர மாதிரி வந்து பிளான் பண்ணி கிளம்புறோம். போயிட்டு ஜாலியா பொங்கல் வச்சுட்டு சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டு பொறுமா வரலாம். ஓகே, சுத்தி பார்த்துட்டு போலாமா? ரெடி. இங்க பாரு ஒரு கார் ரெண்டு பேரும் இவங்க ரெடி. டிக்கில எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. விறகு வைக்கல, விறகு எடுத்துட்டு வந்துடுறோம். வாழை இலை வந்து கட் பண்றாங்க. அத்தை மாமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்பிட்டு எல்லாம் வந்தப்போ இதுதான் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வந்து அடிக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, போங்க அத்தைக்கு புடவை கட்டி விட்டுட்டு வாங்க. பாத்தீங்களா எல்லாம் வந்து எல்லாம் எடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் கோயில்ல. சமைக்க போறது ஏதோ ஒரு குழம்பு ஒரு சோறு தான், அதுக்கு இவ்வளவு தூரம் எடுத்து போறீங்க. சோறு, குழம்பு, அப்புறம் வறுவல், பொங்கல், முட்டை, அவியல். முட்டை வாங்கவே இல்லை பத்தியா, அங்க போய் அங்க போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் வைக்க போறோம். சூப்பர். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஒரே கார்ல கிளம்பிட்டோம். நீங்க தாமா பயங்கரமா கிளம்பி வந்துக்கிற. பாத்தியா பட்டுன்னு கிளம்பிட்டாங்க. நான் வந்து கிரீன் கலர், அவங்க வந்து எல்லோ கலர். ஆமா, இந்த கலர் நல்ல கலர் தான். பச்சை கலர் கோயில் கட்டுவாங்க. ஆமா, பச்சை கலர் எல்லாமே கோயிலுக்கான கலர் தான். வாங்க போவோம். போலாமா? போலாம். இங்க பாரு, மஞ்சள் சோப்பு பச்சை. இன்னும் என்ன கலர் கட்டினு வருது தெரியல, பார்த்தா தான் தெரியும். பாக்கலாம். மலையனூருக்கு வந்தாச்சு. பொங்க வைக்கிறதுக்கு வீட்லயே விரவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்யுங்க? இல்ல இந்த அடுப்புலாம் கோலம் இருக்குது. கோலம் இல்ல, அரிசி மாவு எடுத்து கோலம் போடுற நீங்க. அங்க கோலமே போட முடியல, வரல. சரி, வெள்ளை வெள்ளையா இருந்தா கோலமா தெரியுதுல்ல. அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலையனூர் வந்தாச்சு. வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் அடுப்பு குடிச்சிட்டு உட்காந்துட்டோம். அத்தை வந்து தண்ணி எடுத்துட்டு வரதாவது போயிருக்காங்க. இந்து வந்து 3 குட்டி பசங்களை பாத்தீங்கன்னா அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃபேமிலியா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் குலதெய்வ கோயிலுக்கே வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பரா பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல போய் நம்ம குக் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். பாக்கலாம். பொங்கல் வைங்க ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் இங்க உட்காந்து வீடியோ எடுக்கிற எனக்கு தான் கண்ணு எரியுது. வீடியோ எடுக்கல அப்படின்னு கேக்குறாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம். கொலை காஞ்சுதான் 2 பேரும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அரிசி போடலையா நீ? போட்டாங்களா? பக்கத்துல இருக்குது, அப்புறமா போய் ஏத்துக்கிறேன்ட்டான். என்ன சங்கீதா 2 பேரும் ஃபன் பண்றீங்க? 4 கிலோ பொங்கல் வச்சுட்டு சீக்கிரமா பொங்கிட்டாங்க. அதுல வேற என்னதான் ஃபர்ஸ்ட்ல பொங்கிட்டா. இப்ப பாரு, ஒரு பெரிய கட்டை எடுத்து வச்சா என்னதான் வரும் மேல. சண்டை போடாம பொங்கல் வைங்கப்பா. எனக்கு வந்து பிரியாணி வந்தே ஆகணும். பிரியாணி வேணுமா? பிரியாணி என்ன செய்ய போறீங்க? வாழையில இருக்கணும், அந்த பச்சை பொங்கலை சாப்பிட்டு ஊட்டுவாங்க. அப்படியா? பச்சை பொங்கல பெரிய வாழை என்ன பிரியாணி கேட்டு வந்து நினைச்சீங்களா? ஆனா பிரியாணிலாம் செய்யணும்னா வச்சுக்க நிறைய பொருள் வேணும். இல்ல பிரியாணிக்கெல்லாம் பொருள் இல்லை. புதினா கொத்தமல்லி வேணுமே. ஜாலியா இருப்பா. அதுக்குதான் எதிரே உட்காந்துக்கிறேன், பாத்துட்டு ஜாலியா இருக்கு. ஆமா ஆமா.
யாரோட புகையுதுனே தெரியல. அண்ணி அழுவாதீங்க அண்ணி. யாரோட புகையுதுனே தெரியல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருக்கும் ஆனந்த கண்ணீர். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, வழிய நல்ல பெரிய பொங்கல் வச்சிருக்காரு. பொங்கல் வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அக்கா பொங்கலும் ரெடி, என்ன பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லா இருக்காது, இது கலருக்கு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஃபன்னா இருக்கு. அப்படியே விளக்கு மாவு புடி சொன்னா அதிரசம் செஞ்சு வச்சு அதிரசத்துல நல்லா இருந்துச்சு. அப்புறம் விளக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு மாவு எவ்வளவு அழகா இருக்கு. நாங்க பாரு பக்கத்துல ஆயா கூட எட்டி பாக்குறோம். ஆயா எட்டி பாத்துறீங்க. அதிரசத்துல விளக்கு ஏதனா அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு குரலை கேள்வி போட்டு பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. கடைசியாக வந்து விளக்கு மாவு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சங்கீதாவும் அண்ணியும் ரெடி பண்ணிட்டாங்க. எடுத்துட்டு போய் உள்ள சாமி கும்பிட்டு வந்துட வேண்டியதுதான். எல்லாம் அப்பா அம்மா எல்லாரும் அங்கே நிழல்ல இருக்காங்க. வீட்டுக்கு அடியில் வெயில், பயங்கரமா வெயில் அடிக்குது. Dress choose பண்றதுக்கு மட்டும் முடிவு பண்ணல. இவங்க எல்லாம் பாரு, இது ஒரு 10 கிலோ ஃபர்ஸ்ட் வந்துக்கிறாரு போற. வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களா? கடமைக்கு ஒரு அளவே இல்லை சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். பக்கத்துல சூனி பொம்மை செஞ்சு எங்க அது? பாரு சாமி, அது சாமி. எனக்கு நம்ம அங்காளம்மா குப்புற படுக்கு போட்டு வச்ச மாதிரி இருக்குது. பத்துன்னு இருக்காங்களா? ஆமா, நாம பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ சாமி கும்பிட கோயிலுக்குள்ள போக போறோம். என்ன சங்கீதா போலாமா? பொங்கல் வச்சாச்சு சூப்பரா. 2 பேரும் பொங்கல் வச்சு மாவிளக்கெல்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கோயில் போய் சாமி கும்பிட வேண்டியதான். அத்தை மாமாலாம் அங்க இருக்காங்க, அப்படியே எல்லாரும் கூப்பிட்டு போலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட எல்லாமே கிளம்பிட்டோம். வெயில் தான் ஓவரா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் 8ஆம் தேதினால தேர் அழகா சுத்தி வந்து இங்க நிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேருக்கு வந்து அப்ப பார்த்தோம். சாமிலாம் அப்பவே எடுத்து வச்சிருப்பாங்க. அம்மா கூட்டம் பாரு பேபி, சாமி செம கூட்டம். சாமி பார்க்கறதுக்கு செம கூட்டம். அது 2 மணி நேரம் அவன் சங்கீதா லைன்ல நின்ன பார்க்க முடியாது. வடம் பிடிச்சிரு சங்கீதா. இப்போ போயிட்டே அது 8ஆம் தேதி முடிஞ்சோடனே இருக்காது, தன் பேர் எடுத்துருவாங்க. பேருக்கு முன்னாடி சாமி கும்பிட்றாங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்துட்டு வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். உட்காந்துட்டு கிளம்ப போகிறோம். தேங்காய் உடச்சி சாப்பிட்றீங்க. போலாமா? என்ன சங்கீதா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடியா பார்த்து இடம் பிடிச்சிட்டோம். இங்க பாருங்க சமையல் வேலை அதுக்குள்ளே கடை நடந்துட்டு இருக்கு. சாதம் முட்டை வெந்துட்டு இருக்கு. வெங்காயம் தக்காளிலாம் வந்து வெட்டியாச்சு. நம்ம சிக்கன் குழம்பு வச்சுட்டு அப்படியே முட்டை வச்சுட்டு ரசம் வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். சூப்பர். அப்புறம் பெருசா ஒரு பலாப்பழம் வாங்கி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் கட் பண்ணி சாப்பிட போறோம் எல்லாரும் சேர்ந்து. கட் பண்ணி சாப்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலாப்பழம் வாங்கி வந்திருக்கோம். இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம். இது வந்து எங்க வாங்க தெரியுமா? அனுமந்தையில வாங்கினது. அனுமந்தையில வாங்கினது. ஆமா, வாங்கினது. நல்லா இருக்கும். சொல்ல வெள்ளை கலர்ல இருக்குதானா? உனக்குதான் வேணுமா? நீதான் செஞ்சியா? சரி 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 சரி. என்னம்மா செஞ்சிருக்க? சாப்பாடு செஞ்சிருக்கேன்றாரு, அப்புறம் விரவு கொடுத்தன்றாரு. ஜஷிதாவும் சாப்பாடு செய்வேன் தானம்மா? அப்பாரா கேட்டா மண்டே ஆட்டுறாரு. சங்கீதா சோறு வடிக்குது வடி வடின்னு எல்லாருமே சொல்றீங்க. யார் தான் வடிக்கிறது? பிரகாச சோறு வடிக்க சொல்லலாம். பிரகாச சோறு வைடுறேன். குழையில குழையில கட்ட. அம்மா
கரெக்டா இருக்கும். இப்பதான் கரெக்டா வெந்துருக்குது. வடிங்க கரெக்டா இருக்கும் அது. ஒரு வடிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா வடிங்க சாப்பாடு உள்ள போகும் அப்பதான். அது அந்த அடுப்பு மாத்துறேன் அவ்வளவுதான்டா. இப்ப பத்த வைடா. அந்த அதுல இருக்கிற இதெல்லாம் இது எடுத்து போறேன். என்ன செய்யடா? சமையல் வேலை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு முடிச்சாச்சு. சோறு வடிச்சாச்சு. சிக்கன் குழம்புங்க பாரு. சிக்கன் குழம்பு வந்து பார்த்தோன்னா கையை வச்சு சுட்டுக்கிறாரு. தொட்டுறேன் சிக்கன் குழம்பு வந்து ஓகே. இங்க பாருங்க கீழே கொதியே வரல. இப்பதான் குழம்பு தண்ணி ஊத்திருக்கிறோம். எல்லாம் கும்பலா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்றோம். சமைச்சு முடிச்சுட்டு வேற லெவலா இருக்கு. லேட்டா சாப்பிடுறதுக்கு அதுக்கும் காதுலாம் அடிச்சிச்சு. குரலே வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குன்னா 3 மணி இருக்குமா 4 மணி இருக்குமா? 3:30 தான் ஆகுது. 3:30 மணி ஆகுது. 3 நார்மல் தான். நார்மல் தான் இல்ல. இந்த பேர் தனியா ஒருத்தர் சாப்பிட்டு நிற்கிறாரு பேர். சப்பளம் போட முடியாது. யாசி பேர் சாப்பிடாத நடந்து கிடக்குது. அவர் ஊட்டி விட்டோடனே ஒரு ரூபா ஊட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா போயிட்டு நடந்துடுறாரு. சாப்பிடுங்க. சாப்பாடு வைக்கட்டுமா? நீங்க வாங்க சாப்பிடலாம். இதே வந்துட்டேன். எல்லாம் சாப்பாடு போய் கறி முட்டை ரசம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். திருப்தியா சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலு. ஃபுல் கட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதா ஜாலியா. அங்க பாரு சாப்பிடும் வெயிலே உட்காடுறாங்க பாரு. சன் பார்த்தா சாப்பிட முடியாம சாப்பிட்டு வாக்கிங் போயின்னுக்குறாங்க எல்லாம். வாக்கிங்கோட 3 பேர் ஒண்ணா உட்கார்ந்துட்டாங்க. அங்க பாரு அங்க சாப்பிட்டு வாக்கிங் போனாங்க. இவங்க சாப்பிட்ட உடனே பாய போட்டு படுத்துட்டாங்க. காலையில விருதம்மா பொங்கல் வைக்கணும். சாப்பிட்ட உடனே மயக்கம் வந்துடுது. சாப்பிட்ட உடனே கேர் ஆயிடுது. எனக்குமே ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கேரா இருந்தது. சாப்பிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா தெம்பு வந்துருச்சுப்பா. அவ்வளோதான். மறுபடியும் கார்ல பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கார்ல எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போலாமா? போலாம். ரசம் எடுத்துட்டு வரணுமா? ரசத்தை கொடுத்துட்டு கிளம்புறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மணி 7 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளாக நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு இது மாதிரி சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டு வரணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக சூப்பராக சமைச்சு அழகாக சாப்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஃபுல் ஃபேமிலி தான். எங்கள் மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் மூத்தார் ஃபேமிலி, அப்புறம் கொழுந்தனார் ஃபேமிலி. ஸோ அது மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆமாம், ஜாலியாக இருந்தது. ஜஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சி கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டு நல்லா ஃபன்னாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து காலைல செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். நேற்று ஃபுல்லாக தண்ணி ஊற்றவே இல்லை செய்யுங்க. ஆமாம், நேற்று காலையிலையும் ஊற்றலை, ஈவினிங் ஊற்றலை. ஆமாம். ஸோ முன்னாடி நாள் ஈவினிங் ஊற்றுறது தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. செடி அந்த அளவுக்குலாம் வதங்கல. ஆமாம், நல்லா இருக்கு. இருந்தாலும் இப்போ தண்ணி ஊற்றினா தான் இன்னைக்கு மதியம் வதங்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய அப்டேட் இருக்கு. வாங்க பார்க்கலாமா? நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் நிறைய அப்டேட் இருக்கு. இந்த முள்ளு கத்திரிக்காய் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, முள்ளு கத்திரிக்காய் இது வந்து கத்திரிக்காயா இல்லை வந்து சுண்டைக்காயான்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் கத்திரிக்காய் தான்மா, அந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. கத்திரிக்காய் காய்ச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போதே ஒரு ஆசையா இருக்கு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கத்திரிக்காய் தான். ஆமா, காய்க்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்க பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்ல காய்ச்சிக்கிறது வந்து இந்த கத்திரிக்காய் தான். நல்லா பச்சை கலர்ல நீட்டா வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியிலயும் வந்திருக்கு. இங்க பாருங்க, எல்லா செடியிலயும் காய் வந்துருது ஃப்ரெண்ட்ஸ். கடன்னு வருது. அந்த காயை விட இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட் பூ பூக்குது உடனே காய் வச்சிருது. வந்துருது. அப்படிங்க பாருங்க, எல்லா பூவும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பூ ஃபுல்லா அப்படி கொத்தா வருது பேபி. கொத்தா காய் வருது. அப்படியே அப்படி ஒரு கிளை வந்து அந்த கிளையில இருந்து காய் அப்படி கொத்தா வருது. ஒரு 4 காய் 5 காய் அப்படி வருது, லைனா வருது. ஸோ இந்த காய் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுல நடுறது. ஏன்னா எங்க வீட்லயுமே வந்து இந்த நாட்டு காய் இந்த பிங்க் கலரா இருக்குல்ல, இங்க காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் தான் நம்ம வீட்டுல வைக்கிறது எப்பவுமே, நாட்டு கத்திரிக்காய். இங்க பாருங்க 2 காய் காய்ச்சிருக்கு. நிறைய செடியில காய் காய்ச்சிருச்சு போல இந்த. இப்போ இது பறிக்கலாமா? முத்தி தாய் எப்படி கண்டுபிடிக்கிறது? சின்னதா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போதான் காய் வச்சிருக்கு.
பெருசா ஆகும்ல பேபி. இது வந்து நீல கத்திரிக்காவா? என்ன கத்திரிக்காய் இது? ஊதா கத்திரிக்காய். ஊதா கத்திரிக்காய்னா இப்படிதான் பேபி இருக்கும். நாட்டு கத்திரிக்காய். ஆமா, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. செடியே வெள்ளையா வந்தது இல்ல, என்னடா இது வெள்ளையா இருக்குது, தண்டு எல்லாம் பச்சையா இருக்குது. பார்த்தா பச்சையாவே காய் காய்க்கிறது ஃப்ரெண்ட்ஸ். காயுமே பச்சையா இருக்கு. இந்த செடியுமே இந்த காய் கலர் தான் இருக்குங்க பாத்தியா? ஆமா, இந்த கத்திரிப்பூ கலர், இந்த காய் எல்லாமே டார்க்கா இருக்கு. ஆனா இந்த செடி பச்சை கலர்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கலர், தண்டு ஃபுல்லா பச்சையா இருந்து காயுமே பச்சையா. காய் பச்சையா வருது. நல்லா இருக்கு காய், பார்க்கவே ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் அப்படியே பாருங்க தக்காளி பழம் பழுத்துருச்சு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பழம் பறிச்சு ஆல்ரெடி நம்ம தக்காளி செடியில 3 தக்காளி பழம் பறிச்சிட்டோம். ஆமா, இப்போ இன்னும் ஒரு 4 தக்காளி பழம் பழுத்துருச்சு சரிங்களா? பறிக்கலாம். மொத்தமா 7 தான் இருந்தது ஃபர்ஸ்ட் பறியில. 7 இருந்ததுல அந்த 7மே பழுத்துருச்சு. 3 பறிச்சா மீதி 4 விட்டு தான் 4. மீதி 4 பழுத்துட்டு சூப்பரா பழுத்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்க, தக்காளி பழம் செடியிலேயே நல்லா பழுத்துருச்சு. சூப்பரா இருக்கு சரிங்களா? அப்புறம் எனக்கு ஒரு டவுட் பேபி. என்ன பேபி டவுட் உனக்கு? பூ பறிக்கலாமா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. காலிஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா பூத்தது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, காலிஃப்ளவர் நல்லா ஒயிட்டா தான் பூக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுல வந்து ஒரு கத்திரிப்பூ கலர்ல கொஞ்சம் ஷேட் வருது. ஒரு ஷேட் வருது. ஒருவேளை பெருசா ஆயிடுச்சா பறிச்சிடலாமா என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, லைட்டா அப்படியே ஒரு ஷேட் வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முத்திடுச்சா என்ன தெரியல, பூ முத்தனா இந்த மாதிரி வருமா பேபி? அதான் தெரியல எனக்கும். அப்படியே கத்திரிப்பூ ஷேட் வருது லைட்டா. காலிஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பறிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. இங்க பாருங்க, எல்லாமே பெருசாயிடுச்சு. 3 பூ இருக்கு. 3 பூ 4 பூ இருக்கு இந்த செடியில. அடுத்து அந்த செடியில ஒரு 3 பூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பெருசாயிடுச்சு. ஆனா இந்த பூ பறிக்கலாமா என்னன்னு தெரியல, இவ்வளவு பெருசா தான் இருக்கானா? ஆமா, இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகணுமா இல்ல அப்படியே பறிச்சிடலாமான்னு சொல்லுங்க. காலிஃப்ளவர் நார்மலாவே இவ்வளவு பெருசு வரும். ஆனா ஒரு சில கடையிலாம் பார்த்தா சின்னதும் வச்சிருக்காங்க. இப்போ இது சின்னதா இவ்வளவுதான் இருக்குமா இல்ல பெருசாகுமானே தெரியல. பறிச்சிடலாமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம கொய்யாக்காய் பாரு பேபி. கொய்யாக்காய் இது குரல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நாள்ல எப்படி ஆயிடுச்சு. மலையனூர்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தல, அதான் அப்படியே தொண்டை கட்டிக்கிச்சு, பேசவே முடியல. நார்மலா இங்க இருந்து நாங்க தண்ணி எடுத்துட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு பாட்டில் பொங்கல் வைக்கிற போது வாங்கி குடிச்சேன். அப்படியே குடிச்ச உடனே தொண்டை கட்டிக்கிச்சு. ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா நைட்டு ஃபுல்லா இருமல், நெஞ்சு வலியே வருது. இந்த இது ஃபுல்லாவே வலி, த்ரோட் பெயின். ஆமா, இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுக்குது. அப்போ கொய்யாக்காய், ஏய் நம்ம செடியில கொய்யாக்காய் காய்ச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொய்யாக்காய் இருக்கு பாரு பேபி. 2 கொய்யாக்காய் இருக்கு. இங்க தானே அது ஒண்ணு இருக்கா? பூ நிறைய வைக்க ஆரம்பிக்குது பஸ். ஏய், இங்க கூட வருது பூ. அப்ப இலை புதுசா வருது இல்ல, அது எல்லாத்தையும். ஆமா, இங்கேயுமே ஒரு கொய்யா வைக்குது பூ. ஆமா, இலை வந்து பாத்தீங்கன்னா புதுசா வர வர எல்லாத்துலயுமே காய் வைக்கும். எல்லா செடியிலுமே புது இலை வந்திருக்கு பேபி. அந்த மாங்காய் செடியும் மாமரத்துலயுமே புது இலை வந்திருக்கு. புது இலை வந்து கொழுந்து வந்திருக்கா. பப்ளி மாசு திரும்பி பாரு, பப்ளி மாசு செடியிலயும் எவ்வளவு. பப்ளி மாஸ் செடி என்னடா இது இன்னும் எதுவுமே ஆகாம அப்படியே இருக்குன்னு பார்த்தா இப்ப துளிர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இல்ல, பூலாம் அவரைக்காய் அடுத்த ரவுண்டு பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அவரைக்காய் பத்தியா பறிச்சு இதுலயே அப்படியே மறுபடியும் பூ வைக்குது. ஆமா, அடுத்த ரவுண்டு பூ வச்சிருக்கு. சரிதா, மிளகா தான் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிளகா நிறைய காய் இருக்கு, புல்லட் மிளகா. இங்க பாருங்க, நல்லா பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புல்லட் மிளகா. மிளகா பொறுத்த அளவுக்கு எல்லாத்துலயுமே காய் இருக்கு. ஆமா, எல்லா செடியிலுமே காய் இருக்கு. மிளகா செடியில தக்காளியுமே கொத்த கொத்தா காய்ச்சிருக்கு. அப்புறம் நம்ம கமெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, டிசம்பர் பூ கட் பண்ணீங்கல்ல, இது வந்து வளர்ந்துதா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா, கட் பண்ணி விட்ட பிறகு அழகா துளிர் வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாவே துளிர் வந்திருக்கு. இதுலயே பூ பூக்குமா நான் தெரியல பேபி. அடுத்த ரவுண்டு குட்டி குட்டியா வந்து பார்த்தனா அந்த இது வச்சிருக்கு பாரு. இல்ல, அடுத்த வருஷம் வச்சிருக்கோம், கொஞ்சமா பூக்கும். அடுத்த வருஷம் தான் டிசம்பர்ல தான் நிறைய பூக்கும். அது பூக்கல ஆக்சுவலி, குட்டி குட்டியா அரும்புல கீழே விழுந்துட்டு. ஆமா, இல்லல்ல, அதனால பூக்க மாட்டேங்குது. சங்கீதா, எனக்கு தெரிஞ்சு காலிஃப்ளவர் முத்தி இருக்கும், பறிச்சிடலான்னு தோணுது. ஏன்னா ஒரு க்ரோ பேக்கு ஒரே ஒரு செடி வச்சிருந்தோம்னா இன்னும் பெரிய பெரிய பூவா வந்திருக்கும். ஒரு க்ரோ பேக்கு 3 செடி 4 செடின்னு வச்சிருக்கோமா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும். ஆனால் இலையே இன்னும் வரல வெளியில் இடம் நிறைய இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காலிஃப்ளவர் பூ இருக்குது நம்ம வீட்டில். காலிஃப்ளவர் பகோடை தான் போடணும் அடுத்தது. என் குருமா பூ தான் வைக்கலாம். சரி இங்கே பாரு, வாட்டர் ஆப்பிள் ஃபுல்லாக எல்லாம் துளிர் வந்துருக்கு நிறைய. காய வச்சாலும் காய வைக்கும் சங்கீதா இந்த வருஷம். வாட்டர் ஆப்பிள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் இலை துளிர் வருது. இங்க பாரு, வெறும் தண்டுலயே காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அத்தி மரமா ஃப்ரெண்ட்ஸ்? அத்தி மரம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இங்க பாரு, அத்தி மரம் அடுத்த சீசன் காய் வர ஆரம்பிச்சிட்டு. பாருங்க, இப்பதான் வருது துளிர்.
காய் அப்படியே அத்தி மரம் பொறுத்தளவுக்கு அது மரத்துலயே தான் பேபி காய் காய்க்கும். ஆமாங்க. அப்படியே இந்த மரம் ஃபுல்லா காய் வரும். புரியுதா? கிளையில வரும் அப்படியே. இலை அந்த கிளை மரம் கட்டையான மரம் தான் நம்ம மரத்துலயே காய் காய்க்கும். இதுக்கு இலைலாம் அந்த இதெல்லாம் கிடையாது. மரம் ஃபுல்லா கனவு எங்கெங்கெல்லாம் கனவு இருக்கு அங்க காய் வரும். இப்போ பிஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் பிஞ்சு வருது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க சாத்துக்குடி அப்டேட் தான். நிறைய பூ பிஞ்சு நல்லா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரவுண்டு சாத்துக்குடி எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருங்க பூ நிறைய பூ வச்சிருக்கு சாத்துக்குடி. ரோஜா பூ ஒன்று இருக்கா? சரி அதை பறிச்சுன்னு வந்துரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ரோஜா பூ நல்லா பூத்துருக்கு, அதையுமே பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செடி புதுசா மறுபடியும் வரும்போது நிறைய மொக்கு வரும். நான் வெட்டி விட்ட பிறகு அழகா கனு அடியில இருந்து வருது பாருங்க. ஆமாம் அது மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எல்லாம் ரோஜா பூ சூப்பராக பூத்துருக்கு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஜா பூ பூத்துருக்கு. இந்த தண்டை வந்து கட் பண்ணி நட்டன்னா வச்சுக்கேன், இதுல இருந்து துளிர் வரும்னு சொன்னாங்க. நானும் ஒண்ணு நட்டு வச்சிருக்கேன் அப்படியா? தொட்டியில பது போட்டு வச்சா வளரும்னு. ஆனா இது பிஞ்சா இருக்குது. அடித்தண்டுல இருந்து போட்டா வளரும். இதுல வளருமா நான் தெரியல. வளரும் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. அப்புறம் அது தீர்க்கங்க காய் காய்க்குமா காய்க்காதான்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தோம். எல்லாமே வெறும் பூ பூத்து பூத்து கொட்டிக்கிச்சு. இப்போ பார்த்தா எல்லா செடியிலையும் காய் பிஞ்சோட வரும். ஆமாம் இங்கே பாருங்க பீர்க்கங்காய் வந்து காய் வச்சிடுச்சு நம்ம வீட்டில். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இப்போ வர எல்லாத்துலேயுமே காய் வருது. நுனியில பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு பிஞ்சு பார்த்துட்டு வந்தோம்ல, அது பெருசாகிடுச்சா? நீட்டாக வருதான். ஒரு கை நீட்டுக்கு வருது செய்யுதான் சொன்னாங்க அம்மா. ஏன்னா இது நல்லா நீட்டாக காய் காய்க்கும் போல. நிறைய நீட்டாக வந்துச்சு. இன்னும் முத்தெல்லாம் நீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தை சுற்றி பார்த்தாச்சு. செடிக்கு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டு கீழே போய் சமையல் வேலைலாம் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பேசவே முடியல என்னால. தொண்டை கட்டி இருக்கு. மாறி போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.